எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அபி வந்து சுடரோட கல்யாணத்தை வந்து எழில்கிட்ட சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து அபி வந்து ரூமில் வந்து தேடிட்டு இருக்காங்க. எந்த க்ளூவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. அந்த வந்து ஃபாரின் போகிறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ், அந்த ட்ராவல்ஸோட நம்பரை வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாங்க நம்ம அபி. பிடிச்சதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தப்ப அதில் வந்து டீட்டெயில்ஸ், அவங்க அப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. கிடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலுன்னு ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் மாமா, அவன் தான்ப்பா வந்து அழைச்சிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் திரட்டிடுறாங்க அபி. ஆக மொத்தத்தில் நிச்சயமாக இங்கே தான் சுற்றி இருக்கணும், அவரோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு வந்து அபி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரித்ததுக்கப்புறமேட்டுக்கு அவரோட ஃபோன் நம்பரை வந்து வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு கவின் கேட்க, அதெல்லாம் முடியும்னு நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அந்த வழியாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம அபி. ஆக மொத்தத்தில் வேலு தான் அடைச்சி வச்சுருக்காங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக அந்த ஃபோன் நம்பர் மூலமாக அந்த லொக்கேஷனை வந்து பார்த்துடுறாங்க நம்ம அபி. வந்து இந்த விஷயத்தை வந்து கனகவேல் பாட்டிக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி தமிழை வந்து நாங்கள் அழைச்சிட்டு வரலான்ட்டு வந்திருந்தோம், ஆனால் வந்து வேலுங்கிறவர் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க தமிழை, அதனால் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, எப்படியாவது நம்ம தடுத்து நிப்பாட்டி ஆகணும், அப்போ தான் வந்து அஞ்சலி பாப்பா வந்து கண்ணை திறந்து பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அபி எப்படி நீ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சா, அதெல்லாம் நான் அப்புறமேட்டுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், நான் இப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், முதல்ல அப்பாவை வந்து சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமேட்டு ஃபோனை வச்சோன்னா வந்து செம கோவத்தில் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் நம்ம எழில். இந்த பக்கம் அதே சமயத்தில் இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து புது புடவெல்லாம் கொடுத்துட்டு மாலை எல்லாமே கொடுத்துட்டு, என்ன பார்க்குற, இன்னும் ரெடி ஆகுவியா மாட்டையா அப்படின்னு வந்து மிரட்டிகிட்டு இருக்காப்புல நம்ம. இங்கே பாரு, என்னை விட்டா உனக்கு வேறு வழியே கிடையாது, இங்கேருந்து இந்த தடவை தப்பிக்கிறதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது, எப்படியும் அந்த எழில் வந்து வரப்போகிறது கிடையாது, அழகாக மொத்தத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வந்து சேர்ந்து வாழலாம், அதுதான் உனக்கு கிடைக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு வந்து சுடர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ரெடி ஆகிறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் சோகமாக வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வெளியில் வராங்க. மணமேடைக்கு வந்து, பார்த்தியா என் செல்லம் எவ்வளோ அழகாக இருக்க, இதுக்காக தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறேன், வா வந்து மணமேடையில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, சுற்றி பற்றி பாரு ஆளுங்க எல்லோரும் இருக்காங்க, நான் என்ன சும்மா விட்டுருவேன்னு நினச்சேன் இந்த தடவை, போன தடவை மாதிரி இந்த தடவை எஸ்கேப் ஆகி ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறமேட்டுக்கு கையில் வந்து தாலியை வந்து எடுக்கிறாங்க, எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் வந்து ஆளுங்க வந்து நாலா பக்கம் பறக்கிறாங்க. நம்ம எழில் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி மாதம் செம்ம அடி அடிக்கிறாங்க. உடனே வந்து சுடர் வந்து பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கலை, உடனே வந்து தாலியை பட்டுன்னு தட்டி விட்றாங்க. தட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துட்டு வேலுவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி மணமேடையிலே நிற்கிறாங்க. அதோட எபிசோட ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.